துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக லவ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். மோஸ்ட்லி நான் சொல்கிறேன், துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் பிரேக் ஆகிடுச்சு, இல்லை ஃபஸ்ட்டு லவ் இருந்தது சார், உயிர் சார், ஜெர்சி சார் அப்படின்னு சொல்லி பிளாக் ஆகி உடஞ்சி செட் ஆகாமல் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வந்து எனக்குன்னு ஒரு தோல் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு நடந்தே தீரும். கல்யாணம் கன்ஃபார்மாக நடக்கும். அது லவ் மேரேஜாக இருக்கும், இல்லையா அவங்களுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிருக்கணும், இல்லையா ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பங்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு நடக்கும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறது எதுவுமே அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா பாக்யஸ்தானத்து குரு வரும்போது துலா ராசி நண்பர்கள் 85% ஆஃப் த பீப்புள் துலா ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் அத்தனை பேருக்குமே பிஃபோர் ஏப்ரல் கல்யாணம் முடிஞ்சிடும். மேக்சிமம் மிஞ்சு போனால் ஜூன். ஓகே சார். அதுக்கு முன்னாடியே எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். லக்னம் மாறுச்சுன்னா வேணால் ஜூனுக்கு அப்புறம் நடக்கும். பட் 85% வந்து பீப்புள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்குள்ளே நடந்துடும். ஆனால் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். தூர பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். லாங்கில் இருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வி ஆர் ரியலி ஓகே டு ஹேவ் இட் லைக் திஸ். அதெல்லாம் செட் ஆகாது. இந்த பப்பு வேகாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பேசிக்கலாம். ஸோ துளாராசி நண்பர்களுக்கு பிஃபோர் ஏப்ரல் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஆஃப்டர் ஏப்ரல் கொஞ்சம் திக்கி திணறி அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.